யாரு யார் நீங்க? எங்க அவன்? யாரு? யாரா? கூப்பிடவன ஒரு பாஸ், அவனுக்கு செக்ரட்டரி. உன்னை தப்பு சொல்றதுக்கோ குறை சொல்றதுக்கோ நான் இங்க வரல. தப்பு செஞ்சது என் தம்பி, நான் அவனை திருத்திக்கிறேன். நீ எதுக்காம இப்படி கடவுளுக்கே பொறுக்காத விஷயம் எல்லாம் பண்ற? ஒரு குடும்பத்தோட மரியாதையை, ஒரு அப்பா இப்பனுடைய வாழ்க்கையை ஏன் இப்படி பாழாக்க அடைக்கிற? சொல்லு. இதெல்லாம் நீங்க என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. நீ ஆரம்பிச்சு வச்சதை நீயா தான் முடிக்கணும். நீ வேலையை விட்டு போ. உனக்கு என்ன வேணுமோ நீ அதை எழுதி ஃபில் பண்ணிக்க. அதுக்கப்புறம் என் தம்பியோட வாழ்க்கையில நீ என்னைக்கு குறுக்க வரக்கூடாது. என் குடும்பம் நல்லா இருக்கணும். எனக்கு பணம் கொடுத்து போ சொல்றதுக்கு நீங்க யாரு? கரெக்ட். நான் யாருன்னு இன்னும் நீ சரியா புரிஞ்சுக்கல. நான் புரிய வைக்க ஆரம்பிச்சேன்னா அது புரிஞ்சுக்க நீ இருக்க மாட்டேன். புரிஞ்சுதா? ஹலோ, என்ன மிரட்டுறீங்களா? நீ யாரு? மனுஷன். அது உருவத்துல, உறவுல நீ யாருன்னு தான் கேட்டேன். மாமாவா? யூ பிளடி. கழுத்து நெரிச்சிருவேன். குடும்பத்தை கெடுக்க வந்திருக்கீங்களா? விளையாடாத. உனக்கு என்ன தெரியாது. நீ யாருன்னு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஒன்ன மாதிரி ஆளுங்க என்கிட்ட மோதி உயிரோட போனதில்லை. காட்டட்டுமா அவனுக்கு? என்னண்ணா இதெல்லாம்? இதாண்டா உங்க அண்ணனோட புத்தி. என்ன நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? அரே, உங்க வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்க. புரியலனா இன்னும் தெளிவா சொல்லட்டுமா? இனிமே என் விஷயத்துல தலையிடாதீங்க. என்ன கண்டிக்கிற வேலையெல்லாம் நம்ம வீட்டோட வச்சுக்கோங்க. இப்படி என்ன கேவலப்படுத்துற வேலையெல்லாம் மத்தவங்க முன்னாடி வேணாம். அதிகாரம் வீட்டுல, இப்படி பொது இடத்துல வேண்டாம். புரிஞ்சுதா? சின்ன வயசுல தெரியாம நீ செஞ்ச தப்புகளுக்கு கூட நான் உன்னை அடிச்சது இல்லடா. இது கூட நான் ஜெயிக்கிறதுக்காக இல்ல, இனிமேல நீ தோக்க கூடாதுங்கிறதுக்காக. ஹே, லீவ் இட். லீலா குரூப்பை அழிக்க அதுக்கு நான் போட்ட விதை மரமா வளர்ந்துருக்கு. போதாது, இது போதாது. லீலா குரூப் கம்ப்ளீட் அழியணும். அதை என் கண்ணால பார்க்கணும். ஹரி, அப்பனும் மவனும் பாசமா வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வச்ச புள்ள லீலா குரூப்புக்கு தூணா நினைக்கிறாங்க. அதை தூள் தூளாக்குறேன். அந்த தூணை மட்டும் தூள் தூளாக்கிட்டா அதுக்கப்புறம் அவங்க அப்பனும் அருமை புள்ள அன்பும் மார்க்கெட்ல மூட்டை தூக்கி தான் வாழ்க்கை நடத்தணும். இது நடக்கணும். நடத்தி காட்டுவேன். அதை என் கண்ணு நிறைஞ்சு பார்க்கணும். என்ன? ஹரி, அவன் இறந்துட்டாங்கிற வார்த்தை நாளைக்கு இந்த ஊரெல்லாம் தெரிய போகுது. வெரி குட். நீ கொடுத்த வேஷத்தை கரெக்டா பண்ணிருக்க. குட். உன் தேவைக்கு அதிகமான பணத்தையே நீ அவங்ககிட்ட கேட்டு வாங்கிட்ட. இருந்தாலும் நான் கொடுக்குறேன்னு சொன்ன பணத்தை இந்தா இதுல வச்சிருக்கேன். தீபக், இதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேரும் இந்த ஊர்ல இருக்கிறது எனக்கு உங்களுக்கு ஆபத்துல முடியும். அதனால எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டு இன்னைக்கு ராத்திரி இந்த ஊரை விட்டு கிளம்பிடுங்க. இனிமே நாம சந்திக்க வேண்டாம், சந்திக்கவும் கூடாது. பாய். ஓகே. என்னடா என்ன இங்க என்னடா நடந்திருக்கு? அண்ணா, அண்ணா, அது வந்து அழாத. நடந்து போற வழியிலெல்லாம் குழியை தோண்டி வைக்கிறது, அதுக்கப்புறம் தான் தோண்டின குழியில தானே போய் விடுறது. அண்ணா, நம்மளுடைய சொத்துக்களையும் நிறுவனங்களையும் வளர்த்து பாதுகாக்க உன்னால முடியும். உன்னால நிச்சயமா முடியும். நான் நம்புறேன். நீ இந்த குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியண்டா. நம்ம அப்பாவுக்கு, எனக்கு. மூட்டை தூக்கி காய்கறி மார்க்கெட்ல காய்கறிகள் வித்து அடிதடி கேஸ்ல போலீஸு கேஸ்ன்னு அலைஞ்சவன் தான் நான். இப்ப நடந்த விஷயமும் என் கணக்குல இருக்கட்டும். நான் ஏத்துக்கிறேன். நான் தான் கொன்னேன். நான் தாண்டா கொன்னேன். போயிடு, போயிடு, போயிடுறா.
நாளைக்கு பார்க்கணும்ல, போய் ஒரு தடவை முகத்தை காட்டினா போதும். ஊர்ல யாருக்காவது ஒரு பிரச்சனைனா அதுக்கு கூட இருந்தே தீர்த்து வச்சவங்க தானே நீங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லும்போது எல்லாரும் ஓடி வந்திருக்காங்க. எனக்கு என்னடா பிரச்சனை? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இந்த வாசப்படி ஏறி வந்தவங்க யாருமே மன வருத்தத்தோட போனதே இல்லை. அது இன்னைக்கும் அப்படியே போகட்டுமே. இது லீலா குரூப் இல்லையா அண்ணே? கணபதி சொல்றேன். ம். அன்புவையும் அவங்க அப்பாவையும் இதுவரைக்கும் அவங்க அப்பா புள்ள மாதிரி பார்க்கலையப்பா. நண்பர்கள் மாதிரி இருந்தாங்க. ஆண்டவனே, எல்லாம் தலை எழுத்து. எல்லாரும் வந்திருக்கீங்களா? உட்காருங்க உட்காருங்க. ஓ, பத்திரிக்கைக்காரங்களும் வந்திருக்கீங்களா? நல்லதா போச்சு. ஆனா இப்ப எடுத்த போட்டோவை பத்திரிக்கையில போடாதுங்கப்பா. இப்ப இருக்கிற இந்த முகத்தை ஊருக்காரங்க முன்னால காட்ட முடியலப்பா. 1008 வேலை இருக்கிறவங்க நீங்க எதுக்கு நேரத்தை வீணாக்கிட்டு இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க? இங்க ஒன்றும் இல்லை. இப்போ ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லைன்னு சொன்னா அவன் என் மூத்த மகன். அவன் இல்லை. இப்போ அவன் எங்க இருக்கான்னு தெரியும்ல. இனிமே அவன் இந்த அப்பங்கிட்ட இருந்து எந்த திட்டம் வாங்க மாட்டான். நல்லதா போச்சு. இருக்கட்டும் அங்கேயே, இருக்கட்டும் அங்கேயே, சுகமா இருக்கட்டும். கொலை குத்தமாச்சே, அது ஒண்ணு சின்னது இல்லையே. நிறைய காரும் பஸ்ஸும் லாரியும் இருக்கு, பெரிய வீடும் இருக்கு. கோடிக்கணக்கில் சொத்து இருக்குன்றதுக்காக யோக்கியமா இருப்பாங்களா? இல்ல, நாங்கெல்லாம் கெட்டவங்க. காய்கறி மார்க்கெட்ல அழுகி போன தக்காளிக்கு இருக்கிற மதிப்பு கூட எங்களுக்கு இல்ல. நானும் என் புள்ள அன்புவோம் பாருங்க, இனிமே ரோட்ல போற வரவெல்லாம் கூப்பிட்டு சொல்லுவான், இது கொலகார அன்பு வீடுன்னு. இல்ல எவ்வளவு பண்ணி என்ன பிரயோஜனம்? போக வேண்டிய இடத்துக்கு போயாச்சு. ஆரம்பத்தை விட ரொம்ப கீழ்த்தரமான இடத்துக்கு போயாச்சு. அப்ப கூலிக்காரனா கிடந்தா புள்ள அதை விட ரொம்ப முன்னேறிட்டான். நாங்க எந்த இடத்துல ஆரம்பிச்சேன்னு எல்லாருக்கும் ஒரு தடவை ஞாபகப்படுத்திருக்கேன் என் தலைச்சான் புள்ள. எட்டு 9 வயசுல ஒரு பேருக்கு சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டோம் நாங்க. கழுத்துக்குன்ன சுமையை தூக்கிட்டு நடப்போம் ஒரு காலத்துல. இப்ப பாருங்க, இன்னும் பெரிய சுமையா வச்சுட்டான் என் முதுகுல. இப்ப இதையும் ஏத்துக்கிட்டு நடக்கிறேன். இனிமே இந்த விஷயமா யாரும் என் வீட்டு படிக்கட்டு ஏறாதுங்க. நான் ஒன்னும் வருத்தப்படவே இல்லை. அப்பா, சமாதானம் பேசுறதா இருந்தா வேண்டாம், போ. அப்பா, அன்பு அண்ணனுக்கு ஜெயில தானே சாப்பாடு? கொலகாரனுக்கு ஜெயில தான்ப்பா சாப்பாடு. அப்பா, நான் தான்ப்பா அந்த கொலையை செஞ்சேன். ஆண்டவா, அந்த பழைய அன்பனை ஏத்துக்கிட்டாரு என்னை காப்பாத்துறதுக்கு. நான் வேண்டாம், என்கிட்ட எதுவும் சொல்லாத. இவ்வளவு நேரமா என் பிள்ளைய சபிச்ச பாவத்துக்கு எந்த தெய்வத்துக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்பேன்? போடா, என் மூஞ்சில முழிக்காத. எல்லாத்தையும் வித்துடு. யாரு கால கைய பிடிப்பியோ என் பிள்ளைய முன்னால கூட்டிட்டு வா. போய் கூட்டிட்டு வாடா.
நான் தான். அண்ணா அண்ணே என்னாச்சுமா? அண்ணே என்னாச்சு அப்பா, என்னாச்சுமா? அண்ணே அப்பா, என்னாச்சுமா? அப்பு இதெல்லாம் தேவையா? சாமி, நான் மங்களாபுரத்துக்கு எத்தனையோ வருஷமா போயிட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு அஸ்வதியும் குழந்தைங்களும் கூட வராங்க, அவ்வளவுதானே? அண்ணா ஏன் இப்படி ஒரு முடிவு? இதான்ப்பா சரியான முடிவு. பார்த்துருக்கல்ல, பறவை குஞ்சுகளை பறக்க விடுமே, சிறகு வர வரைக்கும் தான். வந்ததுக்கு அப்புறம் அவங்கவங்க கூட்ட பார்த்து போக வேண்டியதான். அது அப்படிதான் நடக்கும். அவனுடைய வாழ்க்கை அவன் கையில் தான் இருக்கு. ஒரே கூரைக்கு கீழே நீ ராஜாவா இருக்கலாம், நான் சராசரி மனுஷனா இருக்கலாம். இனிமே அதெல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு மாற்றவோ வச்சு விளையாடவோ கூடாது, முடியாது. நம்ம வீட்டையும் வியாபாரத்தையும் நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வர நீ தான் இருக்கியே. உறவுகள் கண்ணுக்கு எதிரே இருக்கணுங்கிறது இல்லப்பா, மனசுல இருந்தா போதும். அதை அழிக்க முடியாது, நம்மளை விட்டும் போகாது. நீ கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர்றதுக்கு இந்த அண்ணன் இருப்பேன். மற்றபடி நான் மனசு வருத்தப்பட்டு ஒன்று இங்கே இருந்து போகல. இவ்வளவு நாள் நான் காவலா இருந்தேன், அந்த காவல் என்னைக்கு இருக்கும், என்னைக்கும். புத்தி இல்லாம நான் என்னென்னவோ வேலை பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்கண்ணா, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதுதான்ப்பா நம்ம வாழ்க்கை. காலம் கெட்டதுக்கு அப்புறம் புரிஞ்ச என்ன பிரயோஜனம்? எல்லாம் தெரியும் போது வாழ்க்கை எங்கேயோ போயிடும். ஞாபகங்கள் தான் சுகம். எங்க போனாலும் வேதனை அனுபவிக்க போது நிச்சயம். அது இந்த வீட்ல எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்கலாம். அன்பண்ணா, அம்மாடி, என்ன இப்படி கூப்பிடுறதுக்கு ஏன் அன்பண்ணா இங்க இருக்கணும்? நான் ரொம்ப தூரமா ஒன்னும் வேண்டாம், நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். எங்க கூட நீங்க இல்லன்னா, உங்களோட சிரிப்பு விளையாட்டு இங்க இல்லன்னா, உங்க அன்பு இல்லன்னா, இதோ அக்காவும் இந்த குழந்தைங்களும் இல்லன்னா இந்த வீடே இல்ல. இப்படிப்பட்ட இந்த வீட்ல நானும் இருக்க மாட்டேன். அப்படி இல்லம்மா. இந்த வீட்டை விட்டு போக நான் முடிவு பண்ணும்போது என்கிட்ட என்னென்னமோ சொன்னீங்க. ஒரு அப்பாவி மனுஷனோட நம்ம அப்பா மனசை புண்படுத்த கூடாதுன்னு சொன்னீங்க. இப்போ நீங்க இந்த வீட்டை விட்டு போயிட்டா அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையுமா சொல்லுங்க? அன்னைக்கு சொன்னீங்க உன் புருஷனோட அண்ணன் இல்ல உன் அண்ணன்னு. அந்த அண்ணன் கிட்ட கேக்குறேன், போகாதீங்க போகாதீங்க அன்பண்ணா. எதுக்கு இப்படி அழற? நீ பேசுறது ஒண்ணும் எனக்கு புரியல. யாரையும் தண்டிக்கிறதுக்காக நான் ஒண்ணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் தானே. இப்ப நான் போயாகணுமா? நீங்க போயிட்டீங்கன்னா நானும் என் வழியை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். என்ன போகணுமா? நீங்க எங்க போவீங்க? எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டீங்கல்ல, நல்லா இருக்க கதை. ஒரு ஆள் வெளியே போறேன்னு சொன்னா எல்லாருமே போயிடணுமா? நான் எதையோ யோசிச்சேன், சொல்லிட்டேன், தப்புதான். அதுக்காக ஆளாளுக்கு பொட்டியை தூக்கிட்டா அப்புறம் பசங்களுக்கு யார் இருக்கா? நான் ஒன்னும் சொல்லவும் இல்லை, நான் எங்கேயும் போகவும் இல்லை. போதுமா? சட்டி உடையும் போது என்ன சொல்லுவீங்க சாமி? உடையாம பார்த்துட்டு நல்லது. அதான் அதான் அதான், அவ்வளவுதான். தேவையில்லாத எதையும் யோசிக்க வேண்டாம். யாரும், நானும் தான். நான் வேற எங்க போக முடியும்? எனக்கு இப்ப என்ன வேஷம்? இதான், இது போதும் போதும். நான் தோத்துட்டேன். எல்லாரும் அன்பு காட்டி காட்டி என்ன தோக்கடிச்சிட்டீங்க. சாமி, தோத்தாச்சு இல்ல? தோத்தாச்சு. என்ன அந்த மாதிரி பாக்குறீங்க?
எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க அப்பா பின்னாடி ஒரு சேஷ்டை பண்ணுவீங்களே, அது இருக்கான்னு பார்த்தேன். அது அது என்ன? அது எப்போ என்ன விட்டு போகாது. அப்படின்னா அதை ஒரு தடவை செஞ்சு காட்டுங்க சாமி. வேலூருக்கு கரும்பு தின்ன போக சொன்னாங்க. அங்க போனா காட்பாடிக்கு போக சொல்லுவாங்க. காட்பாடிக்கு போய் கேட்டா சொல்லுவாங்க அரக்கோணத்துக்கு போயிடுச்சுன்னு. அங்க போய் கரும்பு தின்னலாமான்னு அங்க இருக்கிறவங்க கிட்ட கேட்டா அங்க இருக்கிறவங்க சொல்லுவாங்க நாங்க இந்த ஊரே இல்லைன்னு. அதனால இந்த அன்பு எங்கேயும் போகல.